கையெழுத்து கொடு, உனக்கு நான் மன்னிப்பு வாங்கி தரேன். மன்னிப்பு சரியோ தப்போ என்னால 4 உயிர் போயிருக்கு. தவறுகளோட ஆரம்பம் மன்னிப்பு, தவறுக்கு முடிவு தண்டனை. தப்பு பண்ணா தண்டனை கிடைக்குங்கிற பயத்துலதான் இப்ப எல்லாமே சரியா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எனக்கே மன்னிப்பு கொடுத்துட்டா அந்த பயமே போயிடும். ஒரு தப்பான விஷயத்துக்கு நானே ஆரம்பமா இருக்க விரும்பல. என்னோட மரணமும் அவங்களுக்கு பயத்தை உண்டாக்கும். கோட்டையில் ஓட்டை அப்படின்லாம் செய்தி வெளிவரும் தலைவரை வேற லெவல்ல நம்ம மாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு இந்த தாவேகா தற்கொலை நிர்வாகிகள் பண்ண ஒரு கேவலமான காரியத்தினாலதான் 40 உயிர் போயிருக்கு. பின்னால எல்லாத்தோடு ஓப்பன் தான்பா. வச்சுவா. சரி, விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனம் வந்துருச்சு. கரூர்ல ஏற்கனவே ஒரு கூட்டம் கூடி இருந்துச்சு. அந்த கூட்டத்தோட விஜய் பேசி இருக்கிறாரு. Coming to your point is என்னோட போட்டோவை கிளிங்க, பேனர் உடைங்க, எனக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்லைங்க. ஆனா என் ரசிகை மேல மட்டும் கை வைக்க. ஆனா நடக்கக்கூடாது நடந்துருச்சு. நானும் மனுஷன் தானே. அந்த நேரத்துல அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்க போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேல கை வைக்காது. நான் ஒன்னும் வீட்டுல இருப்பேன், நான் ஆபீஸ்ல இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கா, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ. வேணாம், உன் சம்பளமும் வேணாம். நீ சாயங்காலமே எனக்கு லீவு கொடு.